இப்போ நம்ம சங்கம் வச்சுருக்கோம் மாமா. சங்கம் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஊருக்கு? சங்கம்னு நம்ம ஊருக்கு நம்மளை ஊரில் முடிஞ்சதுனால செஞ்சோம், அவ்வளோதான். இது வரைக்கும் வெளியில் போய் யார்கிட்டையும் அப்படி ஒன்றும் வாங்கலை. அந்த சாவடி ஒன்று இருக்குது, அதை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அது எடுத்து செய்கிறதுக்கு பசங்களுக்கு டைம் கிடையாது. நானும் ராஜேஷன் தான் 2 பேர் தான் இருக்கோம். 2 பேர் எல்லாம் செய்ய முடியாது. எல்லோரும் ஒத்துழைச்சா தான் சரி பண்ண முடியும். எல்லாம் ரெடினா இப்போ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது என்ன செய்யணும் எங்களுக்கு பின்னாடி இருந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, பெரியவங்க இல்லை மெயினாக. அதே தான், அதான் மொத்தத்தில் அதான் கணக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாவடி, அது வந்து நம்ம எத்தனை வருஷமாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் மாமா? 1915 கட்டின பில்டிங். அதாவது அதில் கல்வெட்டில் போட்டிருக்கு கம்பர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட பில்டிங்ன்ட்டு. அது என்னோட நாள்பட உள்ள தண்ணி இறங்க கல் தூண் எல்லாமே கல் தூண் எண்ணி அப்படியே 100 வருஷம் அசராமல் நிற்கிது. அது என்னென்னா இப்போ செங்கல் மட்டும் அதில் இருக்க செங்கல் மட்டும் கிராக் ஆகி அந்த வெடிப்பு விட்டுருச்சு. அதை மட்டும் அடுத்து திருமணாக்கிற பிறந்தநாளுக்குள்ளே ரெடி பண்ணலான்னு பேசியிருக்கு. அடுத்து வரும் காலங்களில் என்னென்னு அது பார்க்கலாம். அதே மேலே மரம் முளைச்சி மரம் உள்ளே இறங்கிருச்சு. அரச மரம் வேறு வந்து சுவத்தெல்லாம் இது பண்ணிருச்சு. இப்போ எங்களால் முடிஞ்சது 5 லட்ச ரூபா நாங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கோம். 5 லட்ச ரூபாய்க்கு வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதே கல்வெட்டு அப்படியே இருக்கணும்னா சுற்றி சுவத்தை மட்டும் எடுக்கணும். முன்னாடி ஓடு போட்டிருக்காங்க. ரொம்ப மக்கள் வந்து ஓடை எடுத்துகிட்டு ஒரு ரூம் மாதிரி போடணும்னு சொல்கிறாங்க. அந்த ஓடை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன அதிலேருந்து பெரிய மெத்தா இருக்குது, சின்ன மெத்தா போட்டு அதே சுவரை அப்படியே கல்வெட்டு எதுவும் எடுக்காமல் அந்த இதிலே சுவத்தை கட்டி ரெடி பண்ணும். ஏன்னா இப்போதைக்கு பட்ஜெட் அவ்வளோதான். எல்லாத்துக்கும் போய் ஊரில் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஆள் கொடுக்குறாருன்னா அவருக்கு முஞ்சிய அளவு தான் கொடுப்பாங்க. எடுத்துக்கடுத்தாலும் அந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் நாளைக்கு அந்த ஆள் என்னப்பா எதுக்கடுத்து எங்கிட்ட வரேன்னு வந்துடும். அதனால் எல்லா நம்ம சமுதாய மக்கள், நம்ம ஊர் மக்கள் கொடுத்தாலே போதும். கொடுக்க மக்கள் ரெடியாக இருந்து சமுதாய மக்கள் ரெடியாக இருந்தால் நாளைக்கே ஆரம்பிக்கலாம் வேலையை. இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் இதே திருமணம் வைக்கிறதுக்கு கட்டடம் கட்டி திருவிழா வைக்கிறது இப்போ உருவப்படத்தை நம்ம வச்சு உள்ளே வச்சு சாமி கும்பிட்மா ரெடி பண்ணலாம். வேறு அது ஒரே 5 லட்சம் தான். வீட்டுக்கு 160 ரூபா மாதம் கணக்கு போட்டால் ஒரு வீட்டுக்கு 2500 ரூபா தான். நிறைய நான் கேட்கல, கணக்கு பண்ணி பார்த்தா 250 வீடு 5 லட்ச ரூபா. பசங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு நோட்டை போட்டுருவோம், ஒரு வீட்டுக்கு ஒரு பேரை போட்டுருவோம். 12 மாதம் அவங்க கொடுக்குற தேதியமும் கொண்டு போட்டுருவோம். இல்லை ரசீது போட்டு கொடுக்கணும், ரசீது போட்டு கொடுத்துருவோம். நாங்கள் செய்ய ரெடி.